வணக்கம். விளாக்ஸ் வலைப்பதிவுகள் விளாக்ஸ் மூலம் சில உறவினர்கள் செய்த தீங்குகளை என்னால் எளிதில் கடக்க முடிந்தது. அந்த துயரமான நினைவுகளை நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதன் சுருக்கமான வரிகள். மன அழுத்தம் தரும் சொந்தங்களை என் வலைப்பதிவு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக தவிர்த்துவிட்டேன். எதிர்மறையான விமர்சனங்களை விடுத்து எனக்கு ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களின் மீது மட்டுமே என் முழு கவனத்தையும் திருப்பினேன். கடந்த கால கசடுகளை மறந்து என் குடும்பத்தின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சிக்காக மட்டும் உழைக்கத் தொடங்கினேன். இந்த அனுபவங்களை வைத்து நீங்கள் மேலும் என்ன அறிய விரும்புகின்றீர்கள்? ஒரு புதிய வலைப்பதிவு தொடங்குவது பற்றிய யோசனையா? அல்லது இது குறித்த கதை வடிவிலான பதிவா? நன்றி. வணக்கம். விளாக்ஸ் வலைப்பதிவுகள் விளாக்ஸ் மூலம் சில உறவினர்கள் செய்த தீங்குகளை என்னால் எளிதில் கடக்க முடிந்தது. அந்த துயரமான நினைவுகளை நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதன் சுருக்கமான வரிகள். மன அழுத்தம் தரும் சொந்தங்களை என் வலைப்பதிவு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக தவிர்த்துவிட்டேன். எதிர்மறையான விமர்சனங்களை விடுத்து எனக்கு ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களின் மீது மட்டுமே என் முழு கவனத்தையும் திருப்பினேன். கடந்த கால கசடுகளை மறந்து என் குடும்பத்தின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சிக்காக மட்டும் உழைக்கத் தொடங்கினேன். இந்த அனுபவங்களை வைத்து நீங்கள் மேலும் என்ன அறிய விரும்புகின்றீர்கள்? ஒரு புதிய வலைப்பதிவு தொடங்குவது பற்றிய யோசனையா? அல்லது இது குறித்த கதை வடிவிலான பதிவா? நன்றி.